பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவத்தை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. கைகளை உயர்த்தி பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. கோபமாயிராதேயும் சுவாமி. அன்பே உருவானங்கள் அருமை தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதினிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இறை இரக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு வந்திருக்கின்ற உம்முடைய தேவ பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நாளில் இறை இரக்கத்தின் செய்தி, நீ இன்னும் சிறந்தவளாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீ இன்னும் சிறந்தவளாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் விரும்புகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுவது, நீ இன்னும் சிறந்தவளாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, நீ கவலைப்படும் போது நான் அழுகிறேன். நீ பாவம் செய்யும் பொழுது என்னை துன்புற செய்கிறாய். நீ நன்மை செய்யும் பொழுது நீ இன்னும் சிறந்தவளாக இருக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன் அன்னை. மற்றவர்கள் பயணிக்கும் அகன்ற வழிகளில் இருந்து உன்னை எப்படி காப்பாற்றுவது என்று மட்டுமே ஒரு அன்னையாக நான் சிந்திக்கிறேன். கவனி, நான் மனிதர்களின் இதயங்களை அறிவேன். கவனி, ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தமாயிரு. உன்னதமான தேவனுடைய பிரசன்னத்தில் நீ இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. ஒரு தந்தையாக நான் உன்னை கண்டிக்கிறேன். ஒரு அன்னையாக நான் இன்னும் சிந்திக்கிறேன். கவனி, நான் மனிதர்களின் இதயங்களை அறிவேன். அவர்கள் எப்படி தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்பதையும் நான் அறிவேன். நான் உன்னை அழைத்து செல்லும் வழி முட்களாலானது. ஆனால் இதுவரை நீ அறிந்திராத இனிமை நிறைந்தது. இனிமேல் ஒருபோதும் பாவம் செய்யாதே.
இனி இப்படி செய்யாதே. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து இயேசு சொல்லுவார், என் மகளே, யாரும் உன்னை தீர்ப்பளிக்கவில்லையா? நானும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லை. நீ இனி இப்படி செய்யாதே, இனி இப்படி செய்யாதே. உன்னுடைய வாழ்க்கையை நீ புதுப்பித்துக்கொள். அவனுடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் இறையிறக்கத்தின் செய்தி. நீ என் செய்தியை கவனமாக கேட்க வேண்டுமென என் மகன் விரும்புகிறார். உணர்ந்து கொள். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அக்கறை இல்லாமல் இருக்காதே. காரணம், விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. விடுதலை படம் 20:1 சொல்லுகிறது, கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாக எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற செய்தவர். எனவே செய்ய வேண்டியது என்ன? விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். ஆமென். எனக்கென்று மண்ணால் பீடம் அமைத்து உன் ஆடுகளையும் மாடுகளையும் அதன் மேல் எரி பலிகளாகவும் நல்லுறவு பலிகளாகவும் செலுத்து. நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். ஆமென். எனக்கென்று மண்ணால் பீடம் அமைத்து உன் ஆடுகளையும் மாடுகளையும் அதன் மேல் எரிபலிகளாகவும். பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகள் நாம் செய்வது என்ன? நல்லுறவு பலிகள். அல்லேலூயா. நல்லுறவு பணிகள். நல்லுறவு. அதனால தான் சங்கீதம் 51 வாசிக்கிறோம். நல்லுறவு பலிகள். நல்லுறவு பணிகளை செலுத்து. நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும். நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் என்று சொன்னால், எங்கே 2 அல்லது 3 பேர் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோமோ அங்கே அவருடைய நாமத்தை நினைவுபடுத்த செய்யும் இடங்களாக அமைகிறது. எங்கே 2 அல்லது 3 பேர், அதுதான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும். எங்கெல்லாம் 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் சேர்ந்திருப்பீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை அந்த நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். அல்லேலூயா. நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். மறந்துவிட வேண்டாம் தேவ பிள்ளைகளே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு உரைத்தார். இவ்வாறு நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல், நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்பதை நீங்கள் கண்டீர்கள். ஆமென். வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்பதை நீங்கள் கண்டீர்கள் என்ற சிந்தனை இறையிறக்கத்தின் செய்தியாக தான் இன்னைக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இன்னும் சிறந்தவளாக இருக்க வேண்டும். இன்னும் சிறந்தவளாக.
இப்போ சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள், இன்னும் சிறந்தவர்களாக இருக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக.